ஜெஸ்பெல் பிரியமான என்னுடைய இறை உறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சம்பமாக ஒன்று கூடியிருக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்றைய இந்த நாளிலே நாங்கள் எல்லோருமே திருப்பாடல் ஆசிரியருடைய இறை வேண்டுதலோடு இன்றைய நாளுக்குள் நுழைவோம். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெறு பெற்றோர். நாங்கள் ஆண்டவருக்கு அஞ்சுதற்குரியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது தேவ பயம் என்ற ஒன்று எங்களிடம் இல்லாமல் போகின்றது, அருகி போகின்றது, கருகிவிட்டது, மங்கிவிட்டது. ஆண்டவருக்கு நாங்கள் அஞ்சி நடப்பவர்களாக நாங்கள் வாழ்வது இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்றார். அளவுக்கு அதிகமாக எங்களை உற்று நோக்கி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார். அதனால் நாங்கள் ஆண்டவர் மீது அச்சம் இல்லாதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகின்றார், ஆண்டவருக்கு அஞ்சுவோர் பெறு பெற்றார். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் தேவ பயம் என்ற ஒன்று உண்டு என்ற அந்த நிலையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதையும் செய்யலாம், எதை பற்றியும் பேசலாம், எதையும் சொல்லலாம், எப்படியும் வாழலாம் என்று நாங்கள் வாழ்வதில் அர்த்தமில்லை. ஆண்டவர் எங்களுக்கு தன்னுடைய வழியை காட்டி அந்த வழியிலே நடக்கும்படி எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு தூய்மையான வழியிலே சென்று அந்த தூய்மையை நாங்கள் எமதுடையதாக்கி அந்த தூய்மையான வாழ்க்கையோடு நாங்கள் இறைவனோடு பயணிக்கின்ற பொழுது நாங்கள் இறைவனின் சுவிகார பிள்ளைகளாக, இறைவனுடைய உள்ளத்தை தொடுபவர்களாக, இறைவனுடைய அன்பை அனுபவிப்பவர்களாக, இறைவனுடைய இரக்கத்தோடு வாழ்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம். ஆகவேதான் நானும் நீங்களும் தேவ பயத்தோடு வாழவும், இறைவனுக்கு அஞ்சுதற்குரியவர்களாக வாழ்ந்து இறைவனோடு பயணிக்கின்றவர்களாக, நான் பாவம் செய்தால் அது ஆண்டவருடைய அன்பில் இருந்து என்னை பிரிக்கின்றது, ஆண்டவருடைய உறவில் இருந்து என்னை பிரிக்கின்றது. ஆகவே பாவம் செய்யாமல் பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். ஆண்டவரே, நான் பாவி என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே ஆண்டவருக்கு அஞ்சுதற்குரியவர்களாக நாங்கள் மாறுகின்றோம். ஏன் பாவம் செய்தேன், பாவ பிழை செய்தேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடம் சென்று மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நாங்கள் ஆண்டவருக்கு அஞ்சுதற்குரியவர்களாக நாங்கள் மாறுகின்றோம். பாவம் செய்தால் அது ஆண்டவருக்கு எதிரான குற்றம். பாவத்தோடு வாழ்வது என்பது ஆண்டவரை விட்டு பிரிந்து வாழ்வது ஆகும். ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு அஞ்சுதற்குரியவர்களாக வாழ்ந்து பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று தூய்மையான வாழ்க்கையோடு இறைவனுடைய தூய வழியிலே செல்ல பிரயாசப்படுவோம். அன்னைமரி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவன் சிவிகார பிள்ளைகளாக மாற்றம் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.